பொறாமை என்பது மனித இயல்பின் ஒரு அங்கமாக இருந்தாலும் அது ஒரு விஷமாக மாறும்போது நம்முடைய அமைதியையும் வளர்ச்சியையும் கடுமையாக பாதிக்கிறது. நம்மை சுற்றியிருப்பவர்கள் நம்முடைய முன்னேற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியடையாமல் அதை ஒரு போட்டியாகவோ அல்லது தடையாகவோ கருதும்போதுதான் அங்கிருந்து பொறாமை தீ உருவாகிறது. பொறாமை கொண்ட மனிதர்களிடம் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது என்பது அவர்களை எதிர்த்து போராடுவதல்ல, மாறாக நம்முடைய மன உறுதியையும் செயல்பாடுகளையும் அவர்கள் சிதைக்காமல் பார்த்துக் கொள்வதே ஆகும். பொறாமை கொண்டவர்களை கையாள்வதில் மிக முக்கியமான முதல் படி எதையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதுதான். ஒருவருக்கு உங்கள் மீது பொறாமை இருக்கிறது என்றால் அது உங்களைப் பற்றிய குறையல்ல, அது அவர்களைப் பற்றிய குறை. தங்களிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருக்கிறது என்று அவர்கள் உணர்வதால் ஏற்படும் ஒருவித தாழ்வு மனப்பான்மையே பொறாமையாக வெளிப்படுகிறது. எனவே அவர்கள் உங்களை காயப்படுத்தும் விதமாக பேசினாலோ அல்லது உங்களைப் பற்றி தவறான தகவல்களை பரப்பினாலோ அது உங்கள் தகுதியை குறைக்காது என்பதை ஆழமாக நம்புங்கள். உங்கள் மீது எரியப்படும் கற்களை படிக்கற்களாக மாற்றுவது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. அடுத்ததாக, உங்கள் வெற்றிகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் யாரிடம் பகிர்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் என்பது உண்மைதான், ஆனால் அது சரியான நபர்களிடம் பகிரப்படும்போது மட்டுமே சாத்தியம். உங்கள் வளர்ச்சியை பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையாதவர்களிடம் உங்கள் திட்டங்களையோ அல்லது சாதனைகளையோ வெளிப்படையாக சொல்ல தேவையில்லை. அடக்கமாகவும் அமைதியாகவும் உங்கள் வேலைகளை செய்து முடிப்பதன் மூலம் பொறாமை கொண்டவர்களின் கவனத்தை உங்கள் மீது விழாமல் ஓரளவுக்கு தடுக்க முடியும். தேவையற்ற தற்பெருமைகளை தவிர்ப்பது உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு கவசமாக செயல்படும். பொறாமை கொண்ட மனிதர்களிடமிருந்து விலகியிருப்பது அல்லது அவர்களுடன் ஒரு ஆரோக்கியமான இடைவெளியை பராமரிப்பது மிகவும் அவசியம். அவர்கள் உங்கள் நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ கூட இருக்கலாம். அவர்களை முழுமையாக தவிர்க்க முடியாத சூழலில் அவர்களுடனான உரையாடல்களை மேலோட்டமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அந்தரங்க விஷயங்களையோ அல்லது பலவீனங்களையோ அவர்களிடம் பகிர வேண்டாம். ஏனெனில் பொறாமை கொண்டவர்கள் உங்கள் பலவீனங்களை உங்களுக்கு எதிராக பயன்படுத்த காத்திருப்பார்கள். நீங்கள் காட்டும் மௌனமும் இடைவெளியும் அவர்களுக்கு பெரிய பதில் சொல்லும். அவர்கள் உங்களைப் பற்றி பேசும் வதந்திகளுக்கோ அல்லது மறைமுக தாக்குதல்களுக்கோ நீங்கள் எதிர்வினையாற்றுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் கோபப்படும்போது அல்லது விளக்கம் கொடுக்க முயலும்போது அவர்கள் வெற்றி பெற்றதாக உணர்வார்கள். அதற்கு பதிலாக உங்கள் வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். உங்கள் வளர்ச்சிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை உங்கள் உழைப்பின் மூலம் நிரூபியுங்கள். அதே சமயம் அவர்கள் உங்களை நோக்கி வீசும் எதிர்மறை ஆற்றல் உங்கள் மனதை பாதிக்காமல் இருக்க தியானம் அல்லது நல்ல புத்தகங்கள் வாசிப்பது போன்ற நேர்மறையான பழக்கங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பொறாமைப்படுபவர்களிடம் இரக்கத்தைக் காட்ட முயற்சி செய்யுங்கள். இது கேட்பதற்குச் சவாலாக இருக்கலாம், ஆனால் மனரீதியாக பலவீனமானவர்களே பொறாமைப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் வராது, பரிதாபமே வரும். அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒரு குறையை மறைக்கவே உங்களை தாக்குகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்காதபோது ஏற்படும் ஏமாற்றமே பொறாமையாக வெளிப்படுகிறது. இந்த முதிர்ச்சியான பார்வை உங்களை அவர்களை விட மேலான ஒரு இடத்தில் வைக்கும். நீங்கள் அவர்களைப் போலவே மாறாமல் உங்கள் நற்பண்புகளை தக்க வைத்துக் கொள்வதே உங்கள் உண்மையான வெற்றி. பொறாமை கொண்ட மனிதர்களின் விமர்சனங்களை வடிகட்ட பழகுங்கள். அவர்கள் சொல்லும் கருத்துக்களில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்று மட்டும் பாருங்கள். அப்படி இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதை குப்பைத் தொட்டியில் எறிந்துவிடுங்கள். பிறர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுடைய கவலையாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். உங்கள் நேர்மையிலும் உழைப்பிலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் வரை எந்த ஒரு பொறாமை தீயும் உங்களை சுட்டுவிட முடியாது. இறுதியாக, உங்களை சுற்றி எப்போதும் நேர்மறையான மனிதர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஊக்குவிக்கும், உங்கள் வெற்றியில் உண்மையிலே மகிழ்ச்சியடையும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள். அவர்களின் அன்பு மற்றும் ஆதரவு பொறாமை கொண்டவர்களின் எதிர்மறை தாக்கத்தை முறியடிக்க உங்களுக்கு பெரும் வலிமையை தரும். ஒரு மரத்திற்கு வேர்கள் பலமாக இருந்தால் புயலால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல உங்கள் மன உறுதியும் நற்பண்புகளும் பலமாக இருந்தால் பொறாமை கொண்ட மனிதர்களால் உங்கள் வாழ்க்கை பயணத்தை சிதைக்க முடியாது. உங்கள் பாதையில் நீங்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் நடைபோடுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும்.